சரி, நம்ம முறைப்பட்டுட்டோம். ஆனால் திருப்பி திருப்பி ஏன் முறைப்பட வேண்டும்? ஒரு முறை சொல்றோம், மனம் உருகி சொல்கிறோம், ஆனால் நம்மளுக்கு என்னது கபூலாகின மாதிரியான எந்த சூழல் நம்மளுக்கு விளங்கலை. இரண்டாம் முறை சொல்றோம், 3, 4, 5 முறை சொல்றோம். பிரயாணத்தில் இருக்கிற துவா கேட்கிறோம், சுஜூதில் கேட்கிறோம், இன்னும் உள்ள என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் துவா கேட்கிறோம். திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும்? இது நிறைய பேருடைய ஒரு சந்தேகம். இறைவன் நம்ம அடிமையை நிரூபிச்சிட்டோம், திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும்? இந்த திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும் என்கின்ற உங்களோட கேள்வி வருதே, இங்கேயே நீங்க முழுமையாக இன்னும் அடிமையாகலன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுங்க. இந்த கேள்வி நம்மளோட உள்ளத்துல எஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அடிமையாகலன்னு அர்த்தம். நாங்களே என்ன செய்யறோம்னு பாருங்க. மனைவி நாட்டில் இருந்து அல்லது வீட்டில் இருந்து ஒரு கோல் அடிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை எத்தி வைக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் தேவை. முதலாவது தடவையில் வாங்கி கொடுத்த கணவன்மார்கள் 10% கூட என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. இரண்டாவது முறை அந்த நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்குது, போயிடுவோம், ஞாபகம் இருக்காது. இதே தான் யாருக்கு மெயின்டைன் பண்ணுவோம்? பிள்ளைகளுக்கும். இது வேணும்னு சொல்லுவோம், எப்போ வேணும், சரி விட்டாச்சு. இப்படி ஒரு 2 கிழமை போய் ஒரு நாள் அழுத்தமாக நின்று கொஞ்சம், அதாவது அதிகாரமாக கேட்டவர் தான் கொஞ்சமாவது என்ன செய்யும், சீரியஸாக உள்ளத்தில். அதுக்கு பின்னால் தான் வாங்கி கொடுப்போம். சரி, இதே மாதிரி ஒரு நண்பர் உங்கள்கிட்ட வராரு, எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணுமென்றுவார். ஈவினிங் என்ன செஞ்சுருவோம், வாங்கி கொடுத்துருவோம். ஏன் 2 பேரும் யார் நீங்கள் கூடுதல் அனுபவிச்சுக்கிறீங்க, நண்பர்கிட்டயா மனைவிட்டையா? மனைவிடத்தில். ஆனால் அவர்களுக்கே லேட் ஆகுது, இவங்களுக்கு உடனே செய்றீங்க. அன்புள்ள சகோதரர்களே, அவனை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவங்க திருப்பி போகிறதுக்கு வேற யாரும் இல்லை, நம்மகிட்ட தான் இவங்க என்ன செய்யணும், கேட்கணும். யாரு? மனைவியும் பிள்ளையும். அதனால கணக்கு எடுக்கிறது இல்லை. இவனை விட்டா இவன் என்ன செஞ்சிருவான், அடுத்த செகண்ட் இவெல்லாம் மனுஷனான்னு என்ன செஞ்சிருவான், போயிடுவான் என்பதற்காக வேண்டி அவனை உடனடியாக என்ன செஞ்சிடறது, கவனிச்சிடுறது. ஆனால் மனைவிமார் என்ன செய்வாங்க, நீ இவ்வளோ நாளும் கேட்டு வாங்கி தரலையா, நான் வேற ஆளை பார்க்குறேன்னு போக மாட்டாங்க, உங்களிடத்துல என்ன செய்வாங்க, கெஞ்சுவார்கள். அதுதான் உங்கள் 2 பேருக்குள்ள அன்பு. உங்கள் 2 பேருக்குள்ள அன்பு என்னது, அதுதான். உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்குள்ள உறவும் அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, யார் நம்மளை விட்டு வேற வழி இல்லையே நினைக்கிறோமோ அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அலட்சியமாக இருந்து விடுகிறோம். இது மனிதனுடைய சர்வசாதாரணமான மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறா என்ன தெரியுமா, உனக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ ஏற்ற வேண்டும். பிராக்டிக்கலி என்ன செய்யணும், உன் செயல்பாடுகளில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ வாயில முடிஞ்சதல்ல, உன் பிராக்டிக்கலி விளங்கணும். நீங்க துவா கேட்குறீங்க 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 10-20 முறை கேட்டீங்க, ஒரு நாள் உங்களது கவலைகள் எல்லாம் அதிகமாகி சுஜூதில் விழுந்து உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இறைவன் எனக்கு என்று கேட்பீங்களே, அதுதான் இறைவனிடத்தில் உள்ள ஆழ்மனது துவா. நீங்க யாரெல்லாம் நான் ஏன் நீ இப்படி செய்கிறாய், உனது எண்ணங்கள், அதாவது உனது வழிமுறை எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு பலகீனமான அடியான், எனக்கு நீ என்ன செய், என்னை அவசரமாக கபூல் செய், நான் எதிர்பார்க்கிறேன், உன்னை தவிர எனக்கு வேற வழி இல்லை, நீ திருப்பி எனக்கு கபூலே செய்யாது விட்டாலும் மறுபடி நான் விழ வேண்டியது உனக்கு முன்னால் தான், நான் வேற எங்கே போவேன், நான் பாவம் செய்திருக்கலாம், நான் அநியாயக்காரனர், ஏன் இந்த உலகத்தில் பாவிகளில் நான் முதலானவனாக இருக்கலாம், உன்னை நீ புறக்கணிச்சா எனக்கு வேற யாரும் இல்லை. இந்த மாதிரி பிரார்த்திக்கிற நேரத்தில் நம்ம அடிமைத்துவத்தில் என்ன செய்கிறோம், முழுமையடைகிறோம், உபூதியத்தில் முழுமையடைகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இரண்டாவது விஷயம். திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் என்பதுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தஅவுது ஃபலம் யுஸ்தஜப்லி, கேட்டேன் கேட்டேன் பதில் அளிக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டாம். நீங்க அடிமைத்துவத்தில் முழு பூர்ணமடைங்க. இறைவனை தவிர எனக்கு வேற வழி இல்லை, எப்பொழுதும் அதிருப்தியான வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், பேசவே வேண்டாம். அவனை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு மனதில் நினைக்கணும், அதுதான் உங்களுக்கு சிறந்த வழி. அன்புள்ள சகோதரர்களே, இது 2